செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி மல்லி அவங்களோட பொண்ணோட பர்த்டேவா, அதுக்காக ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாப்பாவுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து சந்திப்போமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு அப்படியே வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் வந்துட்டு இங்கே இல்லை, அப்ராடில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியில் கிளம்பி போயிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு அங்கே தான் படிச்சிட்ருக்கான். ஸோ அதே காலேஜில் அப்போ நீங்களும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போதே வந்துட்டு கொஞ்சம் பேந்த முழிச்சுட்டு தான் போயிருப்பீங்க. மனசெல்லாம் ஒரு மாதிரி வெளிநாட்டுக்கு வரணும் படிக்க ஆசைப்பட்டு வந்துட்டீங்க. பட் ஒரு மாதிரி எல்லாம் புது அட்மாஸ்பியர், ஃபுட்டுலேருந்து எல்லாமே புதுசாக இருக்குது. அப்படி இருந்து உங்களுக்கு இந்த மழைனா ரொம்ப பிடிக்கும். மழை பெய்ய ஆரம்பித்ததும் மனசு குதூகலமாகி கையில் பேப்பர்ஸ்லாம் செதற விட்டுக்கிட்டு மழையில் நனைஞ்சிட்ருக்கா. அங்கே உங்கள் கூட படிக்கிற பொண்ணோம், அப்படியே அறிவு கட்டவலே இப்படி மழையில் நனைஞ்சின்னா திட்டு வாங்கடி, இந்த பக்கம் வா, பேப்பர்ஸ்லாம் பறக்குது பாரு அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்க. வந்ததுலேருந்து ஒரே மைண்ட் செட்டே இல்லாமல் இருந்தேன். இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஐயோ இந்த மழை எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா. எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் இதில் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஆடிட்டே அது உங்கள் ஊர்லம்மா, இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, அதுவும் யூனிவர்சிட்டியில் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருவோம் ஆடின்னு அவ்வளோ கூப்பிட போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மழையில் ஆடிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே கையை தட்டி விட பேப்பர்லாம் பறந்து போகுது. அவ்வளோ எல்லாம் ஒன்றால் தான். இங்கே பாரு, இப்போ இந்த பேப்பர்ஸ்லாம் பிடிச்சி கொடுக்கல நீ ஒழுங்கா, அவ்வளோதான், சார்கிட்ட சொல்லிடுவேன், இதெல்லாம் ப்ராஜெக்ட் நமக்கு தேவையானது அப்படி இப்படின்னு அவள் கத்த. சரி கத்தாத, எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழையில் நினச்சிட்டு நீங்களும் வந்துட்டு இப்போ பேப்பர்லாம் பிடிக்க அப்படியே ஓடுறீங்க. ஸோ ஓடி ஒவ்வொரு பேப்பர்ஸாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மழையில் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் தண்ணியில் வந்துட்டு சிலதெல்லாம் படுது. ஐயோ அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடி போய் அப்படியே வந்து பேப்பர்ஸை கலெக்ட் பண்ண. இதெல்லாம் தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கும் கவனிச்சிட்டு தான் வரான். ஃபஸ்ட்டே அவன் யாரா இவன் நடு கிரவுண்டில் மழையில் பார்த்துட்டு வந்தோன்னே இப்போ நீங்கள் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஓடுறத பார்த்துட்டு அங்கே கிடக்கிற பேப்பர்ஸை அவனும் வந்துட்டு அப்படியே பிடிச்சி எடுத்து தரான். நீங்களும் அவன் கையில் உள்ள பேப்பர்ஸை பார்த்து குடுக்குன்னு போய் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நான் முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் ஹேர்லேருந்து தண்ணி அப்படியே சொட்டிகிட்ருக்கு. என்னமோ தெரில, உங்களை பார்த்ததும் அப்படியே கொஞ்சம் நேரம் மைமா இருந்து அப்படியே பார்க்குறான். ஹலோ, இது என்னோடய பேப்பர்ஸ் அப்படிங்கிறீங்க. இந்தா அப்படின்னு அவன் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. போகிறவங்களே ஸோ க்யூட் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு, யாருவ இது வரைக்கும் இங்கே நம்ம பார்த்தது இல்லையே. இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எல்லாேருக்கும் தனித்தனி கேம்பஸ், என்ன தான் வந்துட்டு எல்லா நாட்டிலேருந்து வந்தவங்களும் தனித்தனியாக இருந்தாலும் கேண்டீன் ஒன்று தான், அங்கே தான் மீட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட போய் எம்மா தாயே இந்த அவனோட ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் பிடி கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சரி தான் இப்படி நனைஞ்சு போய் நிற்கிறீங்களா மேடம். ஐயோ ஆமாம் இல்லை, என்ன நோமா இல்லை, சரி வா என்னோடய ட்ரெஸ்ஸு என்னோடய கபோர்டில் இருக்கும், நான் வேணா உனக்கு எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்துட்டு அவளுக்குன்னு ஒரு இது இருக்குது கபோர்டு, அதுலேருந்து எடுத்து கொடுக்குறா. சரின்னு அதை தான் வியோ பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறான். பட் நீங்கள் அவன் கண்ணிலேயே அதுக்கப்புறம் படுறதில்ல. அவனும் அவன் டெய்லி வரும்போது உங்களை வந்துட்டு அங்கே இருக்கீங்களாங்கிற மாதிரி தான் பார்க்குறான். ஒன் டே வந்துட்டு அதே மாதிரி ரைன். இந்த மழை வேறு எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு மழை பெய்யுது. காலையிலலாம் வெயில் அடிச்சிச்சு, மழை வருதுன்னு அவன் நினச்சிக்கிட்டே வரும்போது அந்த மலையில் நீங்களும் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை மலையில் ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குது தெரியுமா, சாப்பிட்டு பாறேன் அப்படின்னு, லூஸ் ஆடி நீ அப்படின்ட்டு அவளோ எனக்கு எங்கெங்கேருந்தோ வந்தவங்களாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அத்தனை பேர்த்து விட்டுட்டு ஒரு லூஸுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு மியா புலம்ப. என்ன மியா இதுக்கெல்லாமா புலம்புவ, நிஜமாடி அப்படியே கொற்ற மலை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா, வாழவே உனக்கு தெரியலடி. எது எனக்காமா, இங்கே பாரு இந்த கொற்ற மலையில் ஐஸ்கிரீம் நின்று சாப்பிட்டுட்டு அதில் நனைஞ்சு ஜன்னி வந்து சாகணும், நான் வரல ஆளை விட்டு, நான் இங்கே படிக்க வந்தேன் அப்படின்ட்டு அவ போக போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே ரசனை இல்லாதவ அப்படின்ட்டு இருக்க. ஆஹா உங்களுக்கு ரொம்ப தான் ரசனையோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்க, அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஹாய் அப்படிங்கிறீங்க. என்ன ஹாய்லாம் சொல்கிற, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஞாபகமா இல்லை, பார்த்த மாதிரி தெரியல சாரி அப்படிங்கிறீங்க. விளங்கிரும். அதானே மேடமுக்கு மலை மேலே மட்டும்தான் கண்ணு இருக்கும் போல், மனுஷங்க மேலே இல்லை. இல்லை புரியல அப்படிங்கிறீங்க. இல்லை அன்றைக்கி பேப்பர்ஸ்லாம் செதற விட்டு மலையில் நனைஞ்சிட்டு இருந்தீங்களே, ஸோ உங்கள் பேப்பரில் கப்பல் செய்யாமல் உங்ககிட்ட பத்திரமா கொடுத்தா என்ன மறந்துட்டீங்க அப்படிங்கிறான். சாரி அன்றைக்கி பேப்பர்ஸ் எடுத்து எனக்கு கொடுத்து நீங்கள் தானே, ரொம்ப தேங்க்ஸ் அன்றைக்கும் தேங்க்ஸ் சொன்னனே, நான் ஒன்றும் மறக்கலையே. தேங்க்ஸ் எல்லாம் யாருப்பா கேட்டா, ஐஸ்கிரீம் உருகுது அப்படிங்கிறான். அச்சோ ஆமாம் அப்படின்ட்டு கண்ணா பண்ணான்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அதை லிக் பண்ணுறீங்க. அது அவங்க கண்ணோ மூக்குலாம் ஒட்டுது. அவனும் உங்களை ரசித்து அப்படியே என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சாரி நான் கொஞ்சம் அப்படி தான், ஐஸ்கிரீமும் சரி இந்த மாலையும் சரி அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறீங்க.
நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. அவனும் வந்துட்டு பை த வே ஐ ஆம் ஜங்குக் அப்படின்னு உங்ககிட்ட கை நீட்டுறான். ஆ கையெல்லாம் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு நீங்கள் கையை அப்படியே காட்டுறீங்க. இட்ஸ் ஓகே அப்படிங்கிறான். 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை தண்ணியில் கையை போட்டு அப்படியே ஆட்டி கையை கழுவுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வலையெல்லாம் குலுங்கும் போது. அதாவது நீங்கள் ஒரு நியூ லுக்கில் இருக்கீங்க. ஆஃப் சாரி இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே போகும்போது மற்றவங்களாம் உங்களை பேனை பார்க்க அதே மாதிரி தான் ஜங்குக்கோ யார் நீ எல்லாமே வித்தியாசமாக பண்ணுற அப்படின்னு தான் ஆச்சரியத்தோட உங்களை பார்த்துருப்பான். ஸோ இப்போ அப்படியே கையெல்லாம் கழுவிட்டு நீங்கள் அவங்ககிட்ட ஹை ஐஎம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அங்கே மியாவோ ஹே டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிருக்க. சாரி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி போகும்போது உங்கள் தலையில் இருந்த மல்லிகைப்பூ அப்படியே நீங்கள் திருமண வேகத்தில் அவங்க ஜடையும் மல்லிகைப்பூவும் அப்படியே ஜங்குக்கு மூஞ்சிலேயே உரசுது. அந்த ஸ்மெல் அப்படியே அப்படின்னு ஸ்மெல் பண்ணிகிட்டே நிற்கிறான். அப்படியே மெய் மறந்தவங்களே பார்த்துக்க டே மச்சான் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே கை வைக்கதான் அப்படின்னு அவனை திரும்பி பார்க்க என்னடா இந்த காலேஜ் இருக்க பொண்ணுங்கள்லாம் ஒன்றை பின்னாடி சுற்றிட்டு இருக்கானுங்க, நீ என்னடானா இங்கே எதமோ பேயடிச்ச மாதிரி நிற்கிற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேயில மோகினி அப்படிங்கிற மாதிரி உங்களை மோன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சொல்லிவிட்டு அவன் அப்படிக்க உள்ளே போயிடறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் அவங்களோட சந்திப்பு. அப்புறம் உங்களை தேடுவான். எந்த டிபார்ட்மெண்ட் நேம் எதுவுமே தெரியாமல் எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கோ அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக அந்த பொண்ணு வந்திருந்தா இவ்வளோ பேர்லாம் கேட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறான். இங்கே மியா கூட இங்கேயே இந்த மொத்த டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு ஒருத்தர் செம்மையாக இருக்காருண்டி, ஒரு பெரிய ஜங்குடி, பார்க்கவே முடியல நம்மளால தான், எப்படியாவது பார்க்கணுண்டி, ஆள் செம்ம ஹேண்ட்ஸம்னு சொல்கிறாங்க, பாதி கேர்ள்ஸ் அவரை தான் சைட் அடிச்சுட்டு தான், ஆனால் மனுஷன் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாராம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு படிக்கிறது இருக்க ரொம்ப தாண்டி நம்ம படிப்பு மேலேயே தான் இதாக இருக்கிற மாதிரி. ஆமாம் படிக்க தானே வந்தோம், அதுதான் முக்கியம். அதெல்லாம் சரி, மழை வந்தால் மட்டும் உனக்கு மண்டை கலண்டும்ல அப்படின்னு அவ கேட்க, அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு, இப்போ படிக்கிறோமா அதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசிட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ ஒரு புக் எடுக்கணும்னு நினச்சேன், சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் எந்திரிக்கும் போதே சார் உள்ள வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஐயோ அப்படிங்க. அப்போ மியாவோ ஈவினிங் எடுத்துக்கலாம் விட்ரி அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அன்னைக்கிட்டே அப்படியே வந்துட்டு போகுது. ஸோ ஈவினிங் ஆனதுமே மியா வந்துட்டு சாரிடி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க்கு மறந்தே போயிட்டேன், நீ வந்துடுவல்ல அப்படின்னு கேட்குறா. என்னடி இவ்வளோ நாள் 2 பேரும் ஒன்றா தான் போனோம், ஒன்றா தான் வந்தோம், திடீர்னு பார்ட் டைம் ஜாப்க்கு கேட்டிருக்கேன்னு சொல்லலடி, எனக்கு வர சொல்லியிருக்காங்க, நம்ம இங்கெல்லாம் இருந்தால் அப்போ நம்மளே ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வந்திருக்கோம், நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கிட்டா தான் உண்டு, உனக்கும் நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரேன். சொன்னல மறந்துட்டேன், எஸ் அதுதான் முக்கியம், சரி புக்கை நான் எடுத்துகிட்டு வரேன், நான் எப்படியும் மேப் பார்த்து வந்துடுறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ மியா வந்து 2 பேத்துக்காகவும் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்க வந்திருக்கீங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ வந்துட்டு அவள் சொல்லிவிட்டு கிளம்பிடுறா. நீங்களும் சரி புக் எடுத்துகிட்டு நம்மளே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே லைப்ரரிக்கு வரீங்க. கரெக்டாக நீங்கள் லைப்ரரிக்குள்ளே போகும்போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் மழை சத்தம் கேட்டு அப்படியே நின்று திரும்பி பார்க்குறீங்க. வாவ் அப்படின்ட்டு அந்த மலையை ரசிச்சு அப்படியே கை நீட்டிட்டு இருக்க, என்னடா இது உள்ளே வரும்போது மழையில வெளியே வரும்போது கரெக்டாக மழை பெய்யுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்த ஜங்குக் கூட உங்களை தான் கவனிக்கிறாரு. இவளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹாய் அப்படிங்க. ஹாய் அப்படிங்கிறீங்க. ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்லை நீ வரும்போது மழை வருதா இல்லை மழையை நீ கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஐயோ அப்படின்ட்டு அவனும் நீ சிரிக்கும் போது அழகாக இருக்க அப்படிங்கிறான். தேங்க்யூ நீங்கள் சும்மாவே அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி உங்கள் நேம் சொன்னீங்கல்ல, ஏன் நேம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்புறம் வந்துட்டு நீங்கள் அது என் நேம் ஹீரா, அப்புறம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அதுவா அப்படின்னு அவனும் பின்ன தலையை எப்படி தள்ளிட்டு என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தான் இந்த காலேஜோட ஹேண்ட்ஸமாமா, உங்கள் பின்னாடி இந்த காலேஜே சுற்றுதாமா. அதெல்லாம் சும்மா ரூமர்ஸ், நம்பாத. நம்பாமல் இருக்க முடியலையே. எது? எஸ் நம்புகிற அளவுக்கு தான் இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவனே பார்த்துட்டு அப்புறம் மேடம் என்ன இந்த பக்கம் எங்கே எதுக்கு வருவாங்க, டீ குடிக்க வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஓஹோ இங்கே டீலாம் கிடைக்குதா அப்படின்னு அவன் கேட்க, நக்கலை பார்த்தீங்களா அவங்களுக்கு, இங்கே என்ன இருக்கும், லைப்ரரியில் எதுக்கு வருவாங்க, புக் எடுக்க தான். அப்போ ஏன் எடுக்காமல் இங்கே நின்ட்டீங்க? அது புக்கா மலையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எது? இல்லை இப்படியே நனைஞ்சிட்டு போய் புக் எடுக்கலாமா, இல்லை லைப்ரரியில் நனைஞ்சிட்டு உள்ளே போனால் திட்டுவாங்களோ, புக்கு எடுத்துகிட்டு அப்புறமா நனைஞ்சா புக்கு நனைஞ்சிருமே, அதான் அப்படிங்கிறீங்க. ஒன்று அப்படிங்கிற மாதிரி வேணும். இப்போ என்ன உனக்கு? எனக்கு புக்கும் எடுக்கணும் நனையவும் செய்யணும். அப்போவும் புக்கு நனையக்கூடாது அவ்வளோதானே? சரி ஃபஸ்ட்டு போய் புக் எடுத்துகிட்டு வா, அதை நான் இங்கே வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ நானே. சூப்பர் ஐடியா, ரொம்ப தேங்க்ஸ். குடுகுன்னு ஓடி போய் உங்களுக்கு வேணுங்கிற புக்கை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்ககிட்ட இதை பிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது
அப்படியே வந்துட்டு அந்த மலையில் கையை விரித்து அப்படியே நனைய ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கின்னு பார்த்து ஒயிட் கலர் சுடிதார் போட்டு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் மலையில் நனைய அப்படியே உள்ளுக்குள்ள தான் தெரியுது அங்கே யாரும் இல்லை, நீங்கள் ஜங்குக்கு மட்டும்தான் இருக்கான். பட் ஜங்குக்குக்கே ஒரு நிமிஷம், ஐயோ இவ்வளோ தெரியாமல் மலையில் நனைய சொல்லிட்டோமே, சே நமக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு போதும் நனைஞ்சது வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் ஆடிக்கிட்டே இருக்க, ஐயோ விட மாட்டா போலையவ அப்படின்னு அங்கே எங்கே திரும்பி பார்த்துட்டு, இப்போ யாராவது லைப்ரரிக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் சங்கடமாக போயிருமேனு புக்கை வந்துட்டு வைக்கவும் மனசில்லை, என்ன பண்ணுறது இல்லை. ஸோ என்ன பண்ணுறான், புக்கை தூக்கி அப்படியே வந்துட்டு பன்னனுக்குள்ளே போட்டு இப்போ ஷர்ட்டை நல்லா இது பண்ணிவிட்டு அவனும் வந்துட்டு கடை உங்ககிட்ட வந்து கையை பிடிச்சி உங்களை இழுத்துட்டு வர, என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே வா அப்படின்னு அவங்க ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு போய், அதாவது ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே கொண்டு போய் அவன் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி உங்கள் மேலே இதை வியர் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க, ப்ளீஸ் அப்படிங்கிறான். இப்போ தான் அவங்களை குனிஞ்சு பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு திரும்பி நினைக்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்கு. அவனும் ஷர்ட்டை வியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் தான் அப்படியே போட்டு அது அது தேங்க்ஸ் சீனியர் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி அவன் ஃபைனல் இயர், நீங்கள் தான் ஃபஸ்ட் இயர். ஸோ வந்துட்டு அவன் சொல்ல அப்படியே வந்துட்டு அவனும் இட்ஸ் ஓகே, நானும் உன்னை மலையில் நினைய விட்டுறக்கூடாது, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க கவனிக்காம விட்டேன், என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிந்தா உன்னோட புக். ஐயோ சீனியர் நீங்கள் இப்படியே அப்படிங்கிறீங்க. அவனும் வந்துட்டு டிஷர்ட் போட்டிருக்கான்ல, அதான் டிஷர்ட் போட்டிருக்கேனே பிரச்சனை இல்லை, உங்கள் ஷர்ட்டு அதை கழட்டி கொடுத்துட்டு இப்படியே போவியா, ஆமாம்ல சரி ஒன்று நானே ட்ரா பண்ணிடுவா அப்படின்னு முழிக்கிறீங்க. ஏன் நம்பிக்கை இல்லையா, ஐயோ அதெல்லாம் இல்லை சீனியர், உங்களுக்கு சிரமம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபரியா அப்படின்னு கேட்க அப்படின்ட்டு போகிறீங்க. அவனும் ஒரு பைக்கை வந்து நிறுத்த, அது பின்னாடி நல்லா தூக்குன மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஏய்யா இந்த பைக்லையா அப்படின்னு, ஏன் அப்படிங்கிறான். இல்லை இதில் எனக்கு அவ்வளோவா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க, என்னை பிடிச்சிக்கோ ஒன்றும் விழுக மாட்டேன், நான் நல்லாவே ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறான். சரின்னு ஒரு நம்பிக்கையில் பின்னாடி ஏறிக்கார அவனும் வந்துட்டு பிடிச்சிக்கோ. ஸோ நீங்கள் அவனை ஹிப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள எங்கே தங்கியிருக்கேன் என்ன பண்ணுறேன்னு அப்போ ஒவ்வொரு கொஷினாக கேட்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க. மலையில் நனையணுங்கிற அந்த மைண்ட் செட்டே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. வந்து ஒரு வழியாக அங்கே நிப்பாட்ட நீங்கள் மெதுவாக இறங்கி ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அப்படிங்கிறீங்க. என் ஷர்ட்டு அப்படிங்கிறான். வாஷ் பண்ணி தரனே அப்படிங்கிறீங்க. சரி இட்ஸ் ஓகே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அப்படியே சங்கு கிளம்ப நீங்களும் போகிறவனையும் சிரிச்சிட்டு ஐயோ அப்படின்ட்டு தலையில் அடிச்சிட்டு அப்படியே உள்ளே ஓடிங்க. மியாவோ என்னடி அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், நான் கூட லேட் ஆகும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அது மழை வந்தனால சீக்கிரமாக வந்துட்டேன், யாரோ வந்து ட்ராப் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு அவள் மேலேருந்து பார்த்துருப்பா. ஸோ யார் நானா சரியாக தெரியாதனால கேட்குறா. அது சீனியர் டி. எந்த சீனியர்? அது அது வந்து அன்றைக்கி கூட என்கிட்ட பேசியிருந்தாரு, நான் தான் மூஞ்சே பார்க்கலையே அப்படிங்கிறா. அது ஜாங்கு. என்னடி சொல்கிற அப்படின்னு அவளுக்கும் ஆச்சரியம் தாங்கலை. நம்ம காலேஜே அவன் பின்னாடி தொங்கிட்டு சுற்றிட்டுருக்கு, நீ என்ன அசால்ட்டாக அவன் கூட பைக்கில் வந்து இறங்கியிருக்க. இது வரைக்கும் சீனியர் எந்த பொண்ணையும் திரும்பி பார்த்ததில்லடி, யாரையும் இந்த பைக்கிலலாம் ஏற்றினதில்லை, பசங்களை கூட உட்கார விட்டதில்லையா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா? என்னடி சீனியர் கரெக்ட் பண்ணிட்டானோ? சிப்ப அதெல்லாம் இல்லை, பாவம் நான் மலையில் நனைஞ்சிட்டேனேன்னா அவர் தான். ஆமாம் இப்போ தான் கவனிக்கிறேன், என்னடி ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்திருக்க, அது புது ஃபேஷனோ, நீ வேற ஏமியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அது நான் மலையில் நனைஞ்சேன்னா அது என்னோடய ஒயிட் சுடி, அது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா, அதான் அவர் ஷர்ட். எவர்? ஐயோ படுத்தாதடி, அதான் ஜாங்குக் சீனியர். அட பாடுறா சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேற, அவர் இருக்கிறதுக்கும் நமக்கும் சீனியர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. அந்த மனுஷன் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அது மட்டும் இல்லை அவருக்கு நீங்கள் ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அந்த மாதிரி பர்சனோடலாம் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறதே பெரிய விஷயம்டி, நீ வேற பிளா பிளான்னு வளராத லூசு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற மலையில் நனைஞ்சிட்டேன் நகரி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுங்களோட மலையில் நனைஞ்சதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற ஆள் இல்லை, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல, ஓடுறல்ல ஓடு எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் கலாய்க்க குடுகுடுன்னு ரூம்குள்ளே ஓடி வந்து கதவை சாத்திட்டு அப்படியே அவன் ஷர்ட்டை நெஞ்சோடு அணைச்சிட்டு, சீனியர் நிஜமாவே ஹெல்ப்பாக தான் கொடுத்தீங்களா இல்லை வேறு எதுவுமா? இந்த லூசுமையா வேற என்னை குழப்பி விடுறா சீனியர். இல்லை ஹெல்ப்பாக தான் கொடுத்துருப்பீங்க, நாம் ஒன்றும் அவ்வளோ அழகலாம் இல்லையே அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அஸ்கி பியூட்டி தான். ஸோ வந்துட்டு அப்படியே நம்ம நாட்டுக்கு உரிய கலரில் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி குறலாம் இல்லை, இருந்தாலும் நான் மிடில் கிளாஸு, நீங்கள் அப்படிலாம் இல்லை, அதை விட பயங்கர ஃபேமஸ்ஸு, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. சச்சா நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன், அவர் மனிதாபிமான அடிப்படையில் ஃப்ரெண்டாக இதெல்லாம் பண்ணுறாரு, லூஸு மாதிரி யோசிக்கக்கூடாது,
ஒரு ஷர்ட்டை வாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு அந்த மனசே இல்லை இருந்தாலும் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்களும் அப்படியே குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. ஸோ வந்து மியா அவங்கள என்ன தான் ஓட்டினாலும் சும்மா இருடி ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அடி இப்படின்னு அதை இது பண்ணிடுங்க. ஜங்குக்கும் உங்களை அது மாதிரி பார்த்ததும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தவருக்கோ பட்டாம்பூச்சிக்கெல்லாம் பறக்குது. ஸோ அவருக்கோ ஐயோ யார் நீ என் மனசுக்குள்ளே எப்படி வந்து உட்காண்ட்ட, இது நாள் வரைக்கும் எத்தனை பேர் என் பின்னாடி சுற்றுறாளுங்க, யாரையும் நான் திரும்பி கூட பார்த்தது இல்லடி, நான் உன்னை மட்டும் திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே வந்துட்டு ஷவர் முன்னாடி நிற்கிறார். உங்கள் நினப்பு தான் அவருக்கும் இருக்குது. நீங்கள் மலையில் அப்படியே கையை விரிச்சு அப்படியே சுற்றுனது, அப்புறம் அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஒட்டி உங்கள் பாடி பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் நினைக்க யோச்சி என்னடா இப்படிலாம் நினைக்கிற ஒரு பொண்ணை, சச்சா இந்த பொண்ணு எவ்வளோ மரியாதையாக நம்மக்கிட்ட பழகுது, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் எப்போ மீட் பண்ணாலும் மழையும் சேர்ந்தே இருக்குது. ஸோ நீங்கள் மீட் பண்ணுறனால மழை வருதா இல்லை மழை வரனால நீங்கள் மீட் பண்ணுறீங்களான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே தான் போயிட்டுருக்கு. வந்துட்டு இப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி கொஞ்சம் 2 பேர் மனசுக்குள்ளேயும் அப்படியே ஒருத்தர் பற்றி ஒருத்தர் எண்ணங்கள் வர்றது இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு வெளியே காட்டிக்காமே 2 பேரும் அப்படியே தான் இருக்கீங்க. ஜாலியாக பேசுகிறது அதோட சரி. இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது காலேஜில் வந்துட்டு ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே கிளம்ப நீங்களாம் வந்துட்டு இல்லை நான் வரலப்பா, இங்கே படிக்க அனுப்புறதுக்கே கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு நான் ட்ரிப்புலாம் வரணுன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இந்த பார்ட் டைம் ஜாப்பே பார்த்துட்ருக்கோம், இப்போ அந்த மணிலாம் அதுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாமையா தான் ஒரு வாட்டி தானடி போயிட்டு வரலாண்டி, இந்த மாதிரி அப்பப்போ என்ஜாயும் பண்ணணும்டி, படிச்சுக்கிட்டே மட்டுமா இருக்க முடியும், ப்ளீஸ் டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்ல பார்க்கலாம் உன் சீனியரும் வராருடி அப்படின்னு நான் சொல்ல நீ வேற சும்மா இருக்க மாட்டியா, ஏற்கனவே பொண்ணுங்கள்லாம் அவர்கிட்ட பேசும்போது என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீ வேற இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லாதம்மா அவ்வளோதான் தாயே அப்படின்னு நீங்கள் கையெடுத்து கூப்பிட சிரிச்சிட்டு அவ்வளோ இப்படி தான் இல்லைங்கிறவங்க தான் நிறையா வச்சுருப்பாங்களாம், பார்க்கலாம் நீ வேற என்னடி மாதிரி இல்லை, இப்போல்லாம் நம்பர்லாம் வாங்கி சேட் பண்ணுறீங்க, கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிற, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுனா என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு நீயா கேட்க, ஐயோ அப்படி ஏதாவது இருந்தால் சொல்ல மாட்டேனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல, இது ஆசைப்படுறதுக்கலாமா தகுதி அப்படின்னு அவள் கேட்குறான். ஆமாம்மையா இந்த பாரு சாதாரண ஒரு ட்ரிப்பு இதுக்கே இவ்வளோ நேரம் யோசிக்கிறோம், அவர்லாம் எவ்வளோ உயரத்தில் இருக்கார், என்னாலாம் ஏணி வச்சு இல்லை ஹெலிகாப்டர் வச்சா கூட எட்டாது, சும்மா போய் வேலையை பாடுறி, ஜஸ்ட்டு படிக்கும் போது அவர் ஜாலியாக பேசுகிறாரா நம்மளும் பேசுகிறோமா, அதோட அதை கடந்து போயிடுவியாடி அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா. அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜேகே கேட்ட மாதிரியே இருக்குது. மியா இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறீங்க, காது கேட்கலையா, கடந்து போயிடுவியான்னு கேட்டேன் அப்படிங்கிறா. முடியாதுதான், ட்ரை பண்ணுவோம் மச்சான், ஒன்று லவ் பண்ணு இல்லையா அந்த நினப்பில் இல்லாமல் இரு, சும்மா 2ஆம் கட்டனாக இருந்துட்டு அதையும் இதையும் நினச்சி மண்டக்குள்ளே போட்டு குழப்பிக்காத அப்படின்னு அவ்வளோ ஏதோ அட்வைஸுங்கிற பேரில் சொல்லிட்டு கிளம்பிடுறா. நீங்களும் யோசிக்கிறீங்க இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, அவருக்கும் நமக்கும் செட் ஆகாது, ஓரமாக இருந்து அவரை வேடிக்கை பார்ப்போம், இந்த ஒரு வருஷம் தான் அவர் படிப்பை முடிச்சுட்டு கிளம்பிடுவார், நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்புறம் மியா ஓரளவு மண்டையை கழுவங்காட்டியும் நீங்களும் வந்து இந்த ட்ரிப்புக்கெலாம் ஒத்துக்கிறீங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு அங்கே பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்துட்டு சும்மா கேம்ப் வச்சு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அங்கே கேம்ப் ஃபயர்லாம் வச்சுட்டு எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. ஸோ வண்டியில் போகும்போது கூட உங்கள் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக போனனால நீங்கள் ஜிக்கேவை பார்க்கவே இல்லை. ஸோ வராருன்னு தெரியும், பஸ்ஸு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பஸ்ஸாக போகும்போது அப்படியே எட்டி பார்க்குறீங்க. மியாவோ கேட்டால் லவ் இல்லைம்பா, ஆனால் பாரு எட்டி பார்ப்பாலாமா, அட யாரடி நீ தெரிஞ்சவங்கள பார்க்கக்கூட கூடாதா, எட்டி பார்த்தா கூட குத்தம் சொல்கிறேன், நான் பார்க்கலப்பா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக மூஞ்சி எடுக்க நேரம் அப்படியே வந்துட்டு பஸ்ஸு அப்படியே ஜங்குக்கு இருக்கிற பஸ்ஸும் கிராஸ் ஆகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அப்படியே நீங்கள் திரும்பும் போது அந்த பஸ் போக அவனோட கண்ணும் அதில் தான் இருக்குது, உங்களை மாதிரியே தான் அவனும் எந்த பஸ்ஸில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பஸ்ஸை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தவனும் நீங்கள் திரும்பும் போது அவனும் அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணுறான். அப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் பின்னாடி சைடு தான் அவனால் பார்க்க முடியுது, உங்களை மாதிரியே தெரியுதேன்னு பார்க்குறான், அதுக்குள்ளே பஸ்ஸு கிராஸ் ஆகிடுது. நீங்களும் வந்துட்டு அப்படியே மியா பக்கம் திரும்பிட்டு அப்படியே வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு நைட் டைம் தான் அந்த இடத்துக்கே போகிறீங்க. ஸோ அழகாக இருக்குது இடம், மவுண்டைன் அந்த மாதிரி, வாவ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ கேம்ப் ஃபயர்லாம் வச்சுட்டு எல்லோரும் வந்து உட்காந்து ஜாலியாக எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக இருக்கும் போது அப்போ நீங்கள் அப்படியே தேடுறீங்க, உங்கள் கண்கள் அவர் தான் தேடலுக்குரிய அப்படியே இல்லை மியாவோ நடி சீனியரை மிஸ் பண்ணுறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்க லூஸு அதெல்லாம் இல்லை, எல்லோரும் இருக்காங்க அவரும் இருக்காரான்னு சும்மா பார்த்தேன் அப்படிங்கிற,
நம்பிட்டேன் அப்படிங்கிறா. சும்மா இருடி அப்படின்ட்டு இருக்க. எல்லோரும் இப்போ வந்துட்டு சாங் பாடுறது அந்த மாதிரி ஓனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு தூரத்துலேருந்து ஒரு கிட்டாரோட சவுண்ட் கேட்குது. எல்லாருமே வாவ் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாரா ஆள் இங்கே இருக்காரு, பட் இங்கே வரல போலையே, தனியாக நின்று கிட்டார் வச்சுட்டு அவரும் நீ வரலன்னு ஃபீல் பண்ணுறாரு போல மச்சான் அப்படிங்க. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? சீனியர் ஃபீல் பண்ணுறாருல பாவண்டி, அதுக்கு நீங்கள் தான் இருக்கன்னு அவர் தெரியப்படுத்து. இங்கே வந்து பார்த்தா தெரிய போகுது. இதில் நான் தெரியப்படுத்த என்ன இருக்குது மச்சான், உனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறா. பாட்டா? அதெல்லாம் வேணாம், சும்மா இருடி அப்படின்ட்டு இருக்கீங்க. பாடுறி, நீ நல்லா பாடுவில்ல, ப்ளீஸ் நீ பாடுறின்னு மியா போட்டு டார்ச்சர் பண்ண. இவ ஒருத்தி விடமாட்டா போல் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் கிட்டாரை வந்துட்டு வாசிச்சுட்டு நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க. நீ பூவை கோர் பூவை தாய், மன பூ வைத்து பூவைக்குள் தீ வைத்தாய். நீங்களும் பாட அங்கே அப்படியே வந்துட்டு ரைன் வர ஆரம்பிக்குது. அப்படியே வந்துட்டு மலைத்துளி ஒரு மேலே பட்டதுமே மழை வருதுன்னா அவள் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்த இடத்த நோக்கி இப்போ வேகமாக வராரு. நீ மழையினிலாட நான் 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 நினைந்தே வாட, இந்நாளத்தின் உன் ரத்தம் நாடிக்குள் உன் சத்தம் உயிரே. அவ்வளோதான். நீங்கள் பாடி முடிக்க அந்த மனுஷனும் இவெல்லாம் இங்கே தான் இருக்காளா அப்படின்ட்டு இப்போ தான் அந்த இடத்துக்கே வராறாங்க. நிறைய கேர்ள்ஸ்லாம் அதனால அவர் ஒதுங்கி போய் நின்றுப்பார். நீங்கள் வரல நினச்சி, ஏன்னா வந்துட்டு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருப்பாரு, ட்ரிப் வரியா அப்படிங்கிற மாதிரிலாம். இல்லை நான்லாம் வர மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பீங்க. அவருக்கும் வராத ஐடியாவே இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு வந்தாலும் அங்கே தேடி இருப்பார். அந்த குரூப்பில் உங்களை கண்ணிலே பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ வந்துட்டு வரல போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அவர் ஃபீல் பண்ணி கிட்டாரை வந்துட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் நிற்க, நீங்கள் பாடவும் தான் அப்படியே கடன்னு மனுஷன் கிட்ட ஓடி வராரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்க அவருக்கும் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஸ்மைல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா மச்சான் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருந்த, இப்போ என்னடா மூஞ்சில் சிரிப்பை அப்படியே தாண்டவ மாடுது. அப்போ அந்த பொண்ணு கூட அடிக்கடி பேசுகிறதுக்கு பேர் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் ஒன்றும் இல்லைண்டா அப்படின்லாம் அவங்க கலாய்க்க, சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களுமே அந்த நேரம் அப்படியே அவரை பார்க்குறீங்க, அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்குமே அப்பா இவர் பார்த்தது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏதோ சொல்லணும்னா ஒரு உணர்வு. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே இமைக்காமல் பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ நேரம் தூரலாக விழுந்துட்டு இருந்த மழை இப்போ கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அப்படியே மழை வேகமாக எல்லாருமே ஐயோ மழை பெய்யுது அப்படின்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்கவுங்க வந்துட்டு இது போட்டிருப்பாங்கல்ல டென்ட், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மியாவும் ஓடுறா. நீங்கள் அந்த இடத்த விட்டு அசையில் மழையை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் நிற்க, உங்களை பார்த்துட்டே அப்படியே சங்குக்கு நிற்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே மச்சான் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவனுங்களும் ஓடுறானுங்க. ஸோ எல்லாரும் போனாலும் நீங்களும் போகல, சங்குக்கும் போகல, 2 பேரும் மட்டும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு அங்கேயே அந்த மலையிலேயே அப்படியே செட்டில் ஆகிட்டீங்கன்னு சொல்லலாம். அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்புறமா தான் நினைவு வந்த மாதிரி ஐயோ அப்படின்னு திரும்பி பார்க்காங்க. மியா ஆளையே காணும், இவன் எங்கே போனான் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அலேக்கா டே மலையில் நினச்சிட்டு இருக்கும் போது வந்து தொலை ஏதாவது வந்துட போது கேடு அப்படின்னு அவனை அழகா தூக்கிட்டு போவான். அவனும் திமிரிட்டு இருக்கான். நீங்கள் அவனை தூக்கி போட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு கொடுக்குன்னு இப்போ உங்களோட இதுக்கு வந்துட்டு ஓடிடுங்க டென்ட்டுக்குள்ளே. ஸோ உள்ளே போனாலும் ஜங்குக்கோ ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க அவ கூட அந்த பிள்ளைக்கு டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுங்களோ கலாய்ச்சிருக்க. சும்மா இருங்கடா அப்படின்னு இருக்கா. மச்சான் நீ ஆளே சரியில்லை, வந்ததுலேருந்து ஏதோ ஒரு மாதிரியாக இருந்த, இப்போ என்னடானா குதூகலமாக இருக்க. அப்போ கன்ஃபார்மாக லவ் தானே. எத்தனை பொண்ணுங்க சுற்றுனாங்க, அவங்கெல்லாம் விழல, இந்த பொண்ணை பார்த்து வந்துட்டியா, பட் சம்திங் ஸ்பெஷல்ரா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பேச அப்படின்ட்டு ஜங்கு கோவமாக பார்க்க. சரி மச்சான், இனி அவங்க எங்களுக்கு சிஸ்டர் தான், தப்பாலாம் எதுவும் பேசலடா, பட் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கல்ல அந்த பொண்ணு, அதனால் சொன்னேன், நம்ம ட்ரெடிஷ்னல் மாதிரியே இல்லைடா, டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அதனால தான் இன்னுமே மனசுக்குள்ளே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு உங்களே நினச்சிட்ருக்க. இங்கே உள்ளே வந்து நீங்களும் அப்படியே தான் அப்படியே சங்குக்கே நினச்சிருக்க. பைத்தியமே மழைனாலே போதுமே சும்மா போய் நினச்சிட்டு வருவியா, உனக்கு ஒரு கேடு வந்து தொலைப்பது, இந்தா டவலில் தோட்டு அப்படின்னு அவள் துண்டு தூக்கி மூஞ்சில் அடிக்கிறா. சும்மா ரெடி அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அப்படியே அவர் எப்படி குடுன்னு ஓடி வந்து உங்களை பார்த்தாரு, அதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருக்க. பைத்தியம் முத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மியா நினச்சிக்கிறா. ஸோ அந்த நைட் அப்படியே ஒருத்தர் நினச்சிட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எழுந்து ஒரு வழியாக வந்துட்டு எல்லோரும் இந்த ரெஃப்ரெஷ் ஆக்கெல்லாம் போகிறீங்க. அங்கே பக்கத்தில் உள்ள அருவியை தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ஜங்கோக்கை பார்க்கலான்னு நினச்சா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் வேறு பக்கம் சுற்றி பார்க்கணும்னு கூப்பிட்றாங்க. வரலனாலும் விடாமல் அவங்கள மியாலாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடா. ஐயோ அந்த பக்கம் சூப்பராக இருக்குமாடி வாடி அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னு சீனியர்லாம் வருவார், நம்ம முன்னாடி போகலாம், அப்போ தானே பாய்ஸ் அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க, ஃபஸ்ட்டு கேர்ள்ஸை தான் அவங்க போக சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு அவரை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டே
பேசிகிட்டே அப்படியே ஒரே ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிளம்பிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அதே மாதிரி தான் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கடா கேர்ள்ஸே காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க பாய்ஸ் எல்லாம். அவங்கெல்லாம் எப்போயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா, வா நம்ம தான் லேட் அப்படிங்கிற மாதிரி போக ஜங்குக்கோ உங்களே தான் தேடுறாரு. ஒவ்வொரு குரூப்பாக ஒவ்வொரு பக்கம் நிற்கிது. அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அந்த எந்த குரூப்லேயும் உங்களை காணோம், எங்கே தான் போனா இவ அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் வந்துட்டு உங்களை தேடணும். ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே வராரு. அது என்னடா மச்சான் திடீர்னு நேற்று அப்படியே ஒரு மழை பெஞ்சு பார்த்தா வரேன் சுள்ளுன்னு வெயில் அடிக்குது அப்படின்னு இருக்க. மழை பெய்யணும்னு நினச்சாலாம் பெய்யாது, பட் அவள் வந்தால் பெய்யும் அப்படின்னு சொல்கிறான். எது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ இப்போ மழை வரணுன்னா என் ஆள் வரணுமே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு எங்கே இருக்கா இவ அப்படின்ட்டு அப்படியே வானத்தையும் பார்க்குறாரு. மழை வந்தால் தானே நீங்கள் வருவீங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு மழையும் இல்லை இவளும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருக்காரு. இப்படியே வந்துட்டு ஈவினிங்காக ஆயிடுது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வந்து திரும்ப அந்த கேம்ப்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே மலையில் வந்துட்டு ஒரு ஓரத்தில் இது வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட். அங்கே தான் வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு. ஸோ வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போயிட்டுருங்க. அங்கே மியா நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு நீ போகல அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்க, அது ஹீரா ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வந்தானே கூட்டிகிட்டு போகலான்னு. நீ போமா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, இல்லை அது அப்படின்னு திணறா. நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜங்குக்கு வந்து எதாவது சொல்லுவோம். சரி அப்படின்ட்டு மற்றவங்களோட கிளம்பி மியாவும் போயிடா. நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து அங்கே யாரையுமே காணோம். ஐயோ என்ன யாரையும் காணோம், என்னை விட்டு போயிட்டாங்களா, ஐயோ வழி தெரியாதே அப்படின்னு நீங்கள் யோசனையோடு அப்படியே வெளியில் வர அங்கே ஜங்குக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சீனியர் ஹாய் அப்படின்ட்டு திரும்ப இப்போது அப்படி வந்துட்டு டம்னு சவுண்டு கேட்குது. ஒன்றும் இல்லை மழை வரப்போகுது. ஸோ அப்படியே ரைண்டா போகிறேன். அச்சோ அப்படிங்கிறீங்க. அதானே நீ வந்தால் மழை வரணுமேடி அப்படிங்கிறான் அவனும். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. மேடம் வந்துட்டிங்க, கூடவே மழையும் வந்துடுச்சு, போகலாமா, நம்ம தான் லேட்டு அப்படிங்கிறான். எல்லோரும் விட்டு போயிட்டாங்களா. இல்லை நான் தான் அவங்கள கிளம்ப சொன்னேன், ஏன்னா மழை வர மாதிரி இருக்குன்னு, நம்ம ஒன்றா போய்க்கலாம் அப்படின்ட்டு. நீ கூட வருவல்ல அப்படின்னு பார்க்குறாரு. வருவேனே அப்படிங்கிறீங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு கையை நீட்டேன். நீங்களும் அப்படியே தண்ணறி கையை கொடுக்குறீங்க. உங்கள் கையை அப்படியே அழுத்தமாக பிடிக்கிறாரு. நீங்களும் அப்படியே வர பார்க்க, இல்லை உனக்கு குளிருதேன் தான் அப்படிங்கிறாரு. ஆமாம் குளிருது சீனியர் அப்படிங்கிறீங்க. உண்மையிலே அங்கே அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுனால குளிருது. இந்த இடம் வந்துட்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட்டில், ஸோ வந்துட்டு குளிர் எடுத்துக்குது. சரி இதுக்கு மேலே இங்கே நின்னா சரிப்பட்டு வராது, வா டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு நடக்கிறாரு. கொஞ்சம் தூரம் தான். அப்படி வந்துட்டு 2 பேர் நடக்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ வேகமாக மழையோடு சேர்ந்து இடி ஒடிக்குது. ஸோ இடி சவுண்டுக்கு நீங்கள் பயப்படுறீங்க. ஐயோ ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயப்பட, என்னாச்சு அப்படின்னு ஜங்குக்கு இங்கே அப்படி பார்க்க, இல்லை மழை அந்த இடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறீங்க. இடி இடிக்கும் போது மரத்துக்கிட்டே நிற்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ இந்த மலையில் போனாலும் நீ பயப்படுற, இருட்டாக வேறு இருக்குது, வழியும் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் மழை கண்ட்ரோல் ஆகட்டும் அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே குளிரில் நடுங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது வந்துட்டு மரம், அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாறை மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மரத்துக்கு பக்கத்தில் நிற்க பயந்துட்டு நம்ம வேணால் அந்த பாறை கிட்டே போயிடலாமா அப்படிங்கிறீங்க. அதுவும் பார்க்க கோகை மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்னதாக கேவ் மாதிரி இருக்குது. அங்கே போய் 2 பேர் நின்றுக்கிறீங்க. ஸோ அப்படியே நிற்க அங்கே நின்னாலுமே குளிர் அடங்குற மாதிரி தெரியல. மேலும் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ சாக்கு அப்படியே உங்களே பார்க்குறாரு. செய்வியா அப்படிங்கிறாரு. என்ன சீனியர் உனக்கு குளிர்தில்ல? ஆமாம் சீனியர் உங்களுக்கு குளிரில்? எனக்கு அவ்வளோவா இல்லை, பட் உனக்கு குளிர்தில்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. அவரும் டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பாக இல்லை, உனக்கும் குளிருது, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அது என் டிஷர்ட்குள்ளே வரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்ட்டு ஒழிக்கிறீங்க. இல்லை அது மழை பெஞ்சிட்ருக்குல்ல. இல்லை சீனியர் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவனும் குளிருது, அதுக்காக தான் சொன்னேன், நீயும் அடங்கிட்டுருக்க, இப்போதைக்கு போக முடியுமா தெரில, மழை வேறு இந்த ஊற்றுது அப்படின்ட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படி நடுங்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. போக போக மழை அதிகமாக தான் ஆகுது, குறையிற மாதிரி தெரியல, இடி மின்னல் வேறு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தாங்காதுன்ட்டு இப்படியே நின்னா வரைச்சிருவோன்னு அப்படியே ஜங்குக்கை இழுத்து திடீர்னு அவரோட டிஷர்ட்குள்ளே நீங்கள் அப்படியே உள்ளே போடுறீங்க. அந்த மனுஷனும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ கேட்டார், வரமாட்டீங்கன்னு நினச்சிருப்பாரு. பட் டக்குன்னு இப்படி இழுத்து பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே டிஷர்ட்குள்ளே பூந்தா அந்த மனுஷனும் ஸ்பேர் பாடி அவங்களோட அப்படியே உடம்புல வந்துட்டு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்குது. அவருக்கும் அதே ஃபீல் தான். 2 பேரும் அப்படியே பக்கத்தில் ஃபேஸ் இருக்குது. ஒரு மாதிரி
நடுக்கத்தோடையே அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அடுத்த இடியில் பயந்து போய் நீங்கள் அவரை அப்படியே ஹக் பண்ணிக்க. ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ இன்னும் அவரை இறுக்கி பிடிச்சா அந்த மனுஷனும் எவ்வளோ நேரம் தான் நல்லவனாகவே நடிக்க முடியும். அவரால் முடியல. அப்படியே உங்களை இப்போ பார்க்குறாரு, அப்படியே உங்களையும் பார்க்குறாரு. ஃபேஸ்லேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த லைட்டாக ரெயின் ட்ராப்ஸ் வந்துருக்குல்ல, அதில் வந்துட்டு நீங்கள் நனைஞ்சிட்டு தானே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஹேர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுது தண்ணி. அப்படியே அவர் கையால் அதை ஒதுக்கி விட்றாரு. அப்படியே நீங்கள் அப்படியே அவர் கை தூக்கும் போது அந்த கேப்பில் வர காற்றுல நடுங்குறீங்க. அவருக்கு புரியுது. டக்குன்னு உங்கள் கையோட அவர் கையை இழுத்து உங்களையும் சேர்த்து அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அணைச்சிக்கிறாரு. அப்படின்ட்டு நீங்கள் அவரே பார்க்க உங்கள் லிப்ஸ் அப்படியே படப்படன்னு அப்படியே துடிச்சிட்ருக்கு. அந்த லிப்ஸை பார்த்தோம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே உங்களுக்கு கிட்ட வந்து அப்படியே உங்கள் கழுத்தோட கை வச்சு இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அந்த நேரத்தில் மை மறந்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரோட கிஸ் ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப நேரமாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிஸ்ஸை மீறி எல்லாம் மீறலை, பட் கிஸ் மட்டும் ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்த இடி இடிக்கும் போது தான் அந்த சவுண்டுக்கு 2 பேரும் அப்படியே விலக நினைச்சா நீங்கள் தான் அவர் டிஷர்ட்குள்ளே இருக்கீங்களே, நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு டக்குன்னு அந்த டிஷர்ட்குள்ளேருந்து வெளியே வந்துடுறீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு 2 பேத்துக்கும் சொல்லணும்னா உணர்வு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே எப்படி நம்மளை மீறி இது நடந்தது அப்படின்ட்டு கண்ட்ரோலாக தானே இருந்தேன், ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு உங்களை நீங்களே திட்டிட்டு நிற்க. அவருக்கும் வந்துட்டு தப்பாலாம் தெரியல, அவருக்கு சிரிப்பு தான் வருது. இப்படி எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு அவரும் வந்துட்டு மழை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு போகலாமா அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு கையை அப்புறம் வந்துட்டு நீங்கள் நடக்க அவர் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் கையை உதறலான்னு பார்த்தா விடாமல் அந்த மனுஷன் கொஞ்சம் அழுத்தமாக பிடிக்க உங்களுக்கும் அப்படியே உடம்புலாம் நடங்குது. கையை இன்னும் அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் கையை உருகலை, அப்படியே நடக்கிறீங்க. அது மழை குளிர் தெரியாமல் நடந்துச்சுலாம் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சு தான். பட் அப்படின்ட்டு அவர் நிறுத்தி உங்களே பார்க்க, எனக்கு கூட இது ஃபர்ஸ்ட் டைம், நான் மட்டும் நான் 10 பேரில் கிஸ் பண்ணிட்டு அலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வரும். எனக்கும் அதே தான் அப்படிங்கிறாரு. தெரியும் அப்படிங்கிறீங்க, பாடுறா அப்படின்ட்டு வேறு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அது அது வந்து உங்களை நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே க்ரஷ்ன்னு சொல்லி சுற்றுறாங்க, நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்கல. ஓ அப்புறம் அப்படின்ட்டு அவரும் உங்களே குறுகுறுன்னு பார்க்க, அதுக்குள்ளே நீங்கள் 2 பேர் நடந்து வந்து உங்களோட டென்ட்டே வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டென்ட்டுக்கிட்ட வரதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் இனி வச்சாலும் கேட்டால் தெரியாமல் நடந்துருச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு அவங்களோட டென்ட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. அந்த மனுஷனுக்கும் இவ்வளோ நேரம் இருந்த அந்த ஹாப்பினஸ் மூடெலாம் போய் அப்படியே செம்ம கடுப்பாயிறாரு. எது தெரியாமல் நடந்துருச்சா அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்டு அவருக்கு உள்ளே வரவும் முடியல. ஏன்னா மியா வேறு இருக்கனால அத்துமாரி உள்ளே போக முடியல. ஸோ உள்ளே வந்து நீங்களும் கதறால மியாவும் என்னமோ எதுன்னு என்னாச்சுடி, ஐயோ அந்த ஜங்குக் சீனியர் தான் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார், அதான் விட்டுட்டு வந்தேன், அதுக்கு அலற அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் எதுக்கு அலறீங்கன்னே தெரியாமல் அவள் வந்துட்டு என்னடி ஆச்சு, எதுவும் ஆயிடுச்சா, எதுவும் கடிச்சிருச்சா அப்படி இப்படின்னு அவ்வளோ இருக்கிற எல்லா கேள்வியும் கேட்க, அதெல்லாம் இல்லாமையா அப்படின்ட்டு குப்பரை அடித்து படுத்து கதறிக்கிட்டு இருக்கீங்க. என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்ட்டு அவ்வளோ ரொம்ப நேரமாக வந்துட்டு அவளால் பொறுக்க முடியாமல் கேட்க, நீங்களும் அது நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லி கிஸ் பண்ணதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அவரோட இருந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் பயமாக இருக்குடி, எனக்கு அவருக்கும் செட் ஆகாதுடி, அதான் அதை சொல்லிட்டு வந்துட்டேன். அட பைத்தியமே அப்படின்னு இருக்க அவளுக்கு, லூஸு மனசு நிறைய அவ்வளோ ஆசை வச்சுட்டு இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்காடி. அவர்கிட்ட போய் நாளைக்கே பேசு, அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டார். அதெல்லாம் ஒன்றும் வேணாமியா, விட்டுரு, எனக்கு அவருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேம்ப் முடிகிற வரைக்கும் கூட நீங்கள் அவரை பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் செம்ம கடுப்பாகுது இவளை அப்படின்னு இருக்குது. ஸோ வந்துட்டு அதேமாதிரி காலேஜுக்கும் வந்துட்டீங்க. ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. காலேஜுக்கு வந்ததுக்கப்புறமும் அவரை நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க அந்த மனுஷனுக்கும் வந்துட்டு இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் வந்துட்டு எப்பவும் போல் காஃபி கேண்டீனுக்கு வர்றீங்க. வந்துட்டு காஃபி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஒரு கை உங்கள் பக்கம் அப்படியே நீட்டுது, இந்த உனக்கு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு நிமிந்து பார்க்க அங்கே கேண்டீனில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை, ஜங்குக் தான். உங்களை கை கட்டி அப்படியே முறைச்சி பார்க்க நீங்களோ இவரா அப்படின்ட்டு நீங்கள் அந்த காஃபியை திரும்ப தூக்கி அங்கேயே வச்சுட்டு குடுன்னு வெளியே ஓடுறீங்க. அன்ட்டு அவர் பின்னாடி வர நீங்கள் அதுக்குள்ளே இறங்கி அப்படியே ஓட ஆரம்பிச்சு கிரவுண்டுக்கே போயிட்டீங்க. நடு கிரவுண்டில் குடுன்னு ஓடி வந்து உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறாரு. அப்போ அப்படியே மின்னல் வெட்டுது, மழை வரும்னு எதிர்பார்க்குறீங்க, பட் வரல. அப்படியே நீங்கள் அவரை பார்க்க அவரும் உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன மழை வரல அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவரும் வந்துட்டு இனிமேல் வராது, இன்னும் என்னையும் சேர்த்து வைக்க தான் வந்துச்சு, நம்ம தான் சேர்ந்துட்டோமே அப்படிங்கிறாரு. என்ன வளரிட்டுருக்கீங்க, கையை விடுங்க, யாராவது பார்த்தா என்ன, யார் பார்த்தா எனக்கு என்ன, இந்த வருஷத்தோடையும் படிப்பு முடியுது, எங்கள் வீட்டில் பேசுகிறேன்,
நீ படிப்பு முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை இப்போவே கட்டிக்கிட்டு அப்புறம் படிக்கிறியா அப்படின்னு கேட்க நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஓ அப்போ உங்கள் ஊரில் கேஸ்லாம் பண்ணுவீங்க, கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே எனக்கும் பிரச்சனை இல்லை, வா லிவிங்கில் இருப்போம். அதெல்லாம் இல்லை, நான் அப்படி சொல்லலை. வேறு எப்படியா? இல்லை அது நிறுத்தடி, சும்மா செட் ஆகாது, பெரிய இடம் சின்ன இடம்ன்ட்டு இதெல்லாம் நான் உன்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பார் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உங்கள் கிட்டே வந்து அவங்க கண்ணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ அதான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். நீ கொஞ்சம் நர்வஸாக இருந்தீன்னு தான் அப்புறம் சொல்லலான்னு பார்த்தா நீ என்னடானா என்னை விட்டுட்டு ஓடிடுவப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏண்டி என்னை பார்க்கவே இல்லை. என்னடா உரிமையோட டீலாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உன்கிட்ட தான் கேட்குறேன். இல்லை அது ஏன் அப்படின்னு நீங்கள் திணற அவரோ சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்ன தேடுறாரு, இதையும் எடுத்து அடிக்க போகிறாரா அப்படின்னு பார்க்க அடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னவரும் அடுத்த நிமிஷம் இழுத்து அப்படியே கிஸ் அடிக்கிறாரு. நீங்கள் பதறி போய் அவரை தள்ள பார்க்க விடாமல் அப்படியே கையை பிடிச்சிட்டு அவரோ கிஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிஸ் அடிச்சுட்டு அப்படியே விட்டு யாரும் பார்க்கல, பயப்படாத, அன்றைக்கி நல்லா கிஸ் அடிச்சிருக்கணும், பட் மழை இருந்தனால நீ பயப்படுறியன்னு விட்டுட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு. இப்போ புரியுதா உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு? இங்கே பாருடி, நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்கும், புரிஞ்சதா? நீ தான் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. படிக்கிற வரைக்கும் வேணா டைம் தரேன், சும்மா இதையும் சொல்லிட்டு இருந்த அப்புறம் மறுநாளே வந்து தாலியை கட்டிடுவேன். டோர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி வாய மூடிட்டு அவர் சிரிச்சிட்டு எங்கேயும் போக நீங்கள் அந்த இடத்துல ஆணி அடித்த மாதிரி நிற்கிறீங்க. ஸோ மியாவும் உங்களை எல்லா பக்கமும் தேடி என்னடி நடுக்ரௌண்டில் நின்றுட்டுருக்க ஆவி அடித்த மாதிரி என்னடி ஆச்சு? அது மச்சான் அப்படின்ட்டு அவர் சொன்னதெல்லாம் சொல்கிறீங்க. கிஸ்ஸை மட்டும் கட் பண்ணி அடேங்கப்பா சீனியர் சூப்பர் போ, சே நீ தாண்டி இப்படி பயந்து சாவற, இதே உன் இடத்துல நான் இருந்தால் எப்போயோ ஓகே சொல்லிப்பேன், நான் மட்டும் என்ன பெரிய பணக்காரியா? அதெல்லாம் எப்போ அமையணுமோ அமையும்டி, இதுக்கெல்லாம் காதலுக்கெல்லாம் காசு பணம் கிடையாது மச்சான், அதை புரிஞ்சுக்கோ அப்படி இப்படிங்கிறா. அதெல்லாம் சரிதான், என் வீட்டில் தெரிஞ்சால் உன்னை படிக்க அனுப்பணுமா லவ் பண்ண அனுப்பணுமான்னு வச்சு செஞ்சுருவாங்கடி அப்படின்னு பயப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மச்சான், பயப்படாத அப்படின்னு சொல்லி அவள் தான் உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்கிறா. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போதே அவன் ஃபைனல் இயர் முடிச்சிருப்பாள். ஸோ அடுத்தது என்ன, அவங்க வீட்டில் தான் வந்து பேசுகிறான், உங்கள் வீட்டில் நீங்கள் பயந்துட்டுருக்க, அவனே பேசி சம்மதம்லாம் வாங்குகிறான். உங்களுக்கு உங்கள் கல்யாணத்தை கூட மழை செம்மையாக சோன்னு பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்லாம் போட்டு ஜாலியாக வந்துட்டு அந்த மலையில் கல்யாணம் பண்ண முதல் ஜோடி நீங்களாக தான் இருப்பீங்க. மற்றவங்களாம் வந்துட்டு அப்படி ஓரமாக அடேங்கப்பா என்னடா இது இப்படி மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது நம்ம ஊர்லலாம் அரிசி சாப்பிட்ற பாப்பில் இருக்க பொண்ணு அதான் இந்த மழை ஊற்றுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்க. நீங்களும் வந்துட்டு அதை பற்றிலாம் கலப்பல, நீங்களும் ஜங்குக்கும் எந்த நிமிஷம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினானோ அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே இழுத்துட்டு மண்டபத்துலேருந்து வெளியில் அந்த மலையில் நின்று 2 பேருமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக அந்த மலை தான் அவங்களை சேர்த்து வச்சுருக்க மாதிரி அப்படியே வந்துட்டு மலைக்கு தேங்க்ஸ் சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அங்கே தையார் தக்கான்னு குதிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆசையான அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மலையில். ஸோ உங்களுக்காகவே அவன் ஐஸ்கிரீம்லாம் வந்துட்டு அங்கே மண்டபத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பேபி சாப்பிட அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அப்படியே வந்துட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் ஃபோட்டோவாக வேறு எடுத்துகிட்டு இருக்கா மெமரியாக. ஸோ இதெல்லாம் மியா கூட தூரத்துலேருந்து ஆடா பைத்தியங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ வித்தியாசமாக வந்துட்டு உங்களோட கல்யாணத்தையும் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கலகட்ட விடலை. நீங்கள் வந்துட்டு படிப்பு ஃபேமிலின்னு கரெக்டாக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. சங்குக்கும் உங்களுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறான். உங்கள் வீட்லேயும் வந்துட்டு உங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க. அதன் விளைவு நீங்கள் வந்துட்டு அப்புறம் கன்சீவ் ஆகுறீங்க, குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. எப்பிலாக் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே உங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வாங்கிட்டு வந்து கொடுக்குறது வேறு யாரும் இல்லாமல் ஜங்குக்கு தான். காரில் கூட்டிகிட்டு போய் அப்படியே வந்து மலையில் இறக்கி விட்டு குழந்தைங்க 2 பேரும் நீங்களும் சேர்ந்து அப்படியே 4 பேருமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். அந்த பக்கமாக ஹஸ்பண்டோட அந்த மியா அதை பார்த்துட்டு ஆடி பாவி குடும்பமாயும் இன்னும் திருந்தலை அணி அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு காருக்குள்ளேருந்தே ஹாய் அப்படின்னு கை காட்டா. வாமியா நனையலாம் வாங்க ஆண்டி அப்படின்னு குழந்தைங்க கூட கூப்பிட்டா. அது சரி நல்ல குடும்பம் அப்படின்ட்டு அவ்வளோ இல்லைப்பா எங்களுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறா. மியாவோட ஹஸ்பண்டோ என்னடி இது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவள் அப்படி தான் அப்படின்ட்டு உங்கள் கதையை அவங்ககிட்ட சொல்ல அடேங்கப்பா அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அவள் குழந்தைங்க பின்னாடி வந்துட்டு எட்டி பார்த்து ஹாய் நாமளும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுங்களும் பார்க்க ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு மியா அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பாடிங்க. அவள் கிடக்குறா நம்ம நினைவோம் இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே குழந்தைங்களோட சேர்ந்து ஜங்குக்கு பார்க்க அவனும் லவ்வோட அவங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ நான் ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ இதெல்லாம் உங்களால் தான் அப்படிங்கிறீங்க. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தாண்டி ஏதோ ஒரு கிடைக்காத விஷயம் கிடைச்ச மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு உன்னால தான் நான் அந்த மலையை ரசிக்கிறதையே இது பண்ணேன். எனக்கு மழைனாலே அலர்ஜி, ஓடி ஒதுங்கின வேணாம். ஆனால் இன்றைக்கி உன் கூட சேர்ந்து மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன். இதெல்லாம் உன்னால் வந்த மாற்றம்டி, நீ வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பார்த்து பேபி சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கனால போதும் ஐஸ்கிரீம் முடிஞ்சா வாங்க போகலாம் அப்படின்னு காருக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் மொத்த குடும்பமும் அப்படியே உங்களை தான் முறைச்சி நிற்கிது. நீலாம் அடங்கவே மாட்டியான்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம் உங்கள் அப்பா ஒரு பக்கம் இங்கே மாமனார் மாமியாரும்
பெரியவங்க தான் குழந்தைங்களுக்கு சொல்லி திருத்துவாங்க, இங்கே இதுங்களும் சேர்ந்து இப்படி ஆடினா அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸுங்களை தூக்கிட்டு போய் அவங்க உடச்சி விட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுற வேலையை அவங்க பார்த்தா, ஜங்குக்கோ அவங்க கிடக்காங்க, வா பேபி நம்ம போவோங்கிற மாதிரி அவங்கள அப்படியே வந்துட்டு அழகாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் 2 பேரும் அடங்கலை. ஸோ ஷவரில் நின்றுட்டு பாட்டெல்லாம் பாடி 2 பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.